திருப்பூர்லேருந்து நான் உங்கள் நாகராஜ் பேசுகிறேன். மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 2024 நீங்கள் வந்து எப்படினாலும் இருந்திருக்கலாம். 2025 ஒரு வேண்டுதல் ஒன்று உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து ஒரு உறுதி எடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். நீங்கள் வந்து வெளியில் போகும்போது ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு போங்க. அது மிக மிக ரொம்ப நன்மை. நம்ம வீட்டுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி. 2வது, நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து நிப்பாட்டிடுங்க. எனக்கு அப்பா ரேஞ்சில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அன்னை ரேஞ்சில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு தம்பி ரேஞ்சில் இருக்கிறவங்களாக சரி, அனைவருக்கும் அது வந்து பொருந்தும். வேண்டாம். அது குடிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது? நம்ம உடம்புக்கு நம்ம காசு கொடுத்து நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம். அது வேண்டாமே வேண்டாம். இப்போ வந்து நம்ம கடை பக்கத்தில் வந்து ஒயின் ஷாப்பு வந்து எடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்கிறோம். அவங்கள நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் ஓடலை, அதை சீக்கிரம் தூக்கிடுறான். என்ன காரணம்னா, நம்ம வந்து பிடிக்கலை, அதுக்கு போகாமல் இருக்கிறோம். அதை ஒரு மைண்டில் வச்சுக்குவோங்க. அதே மாதிரி நம்ம தெருவுக்குள்ளே வந்து ஒரு கடை ஒன்று, மளிகை கடையோ ஜவுளி கடையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கடை ஓடுனா பார்க்காங்க, ஓடலைன்னா அதை எடுத்துடுறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஏன் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஒயின் ஷாப் பக்கமே யாருமே போகாமல் இருந்தால் அந்த ஒயின் ஷாப்பும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடுவாங்க. நம்ம வந்து போராட வேண்டியதில்லை, அதுக்கு வாதாட வேண்டியதில்லை, வாதாட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அதை விட்டுட்டாலே ஒயின் ஷாப்பை வந்து எடுத்துருவாங்க, தூக்கிடுவாங்க. நம்ம குடிக்கிறத விட்டாலே, நம்ம விட்டுட்டாலே அடுத்து வர சங்கதிகளுக்கு வந்து கடையே இல்லைங்கும் போது அந்த குடிக்கிற பழக்கமே துப்பராக வந்து போயிடும். அதை பற்றி யோசனையே பண்ண மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னா, இதை வந்து கண்டிப்பாக உங்களை வந்து இது பண்ணி கேட்டுக்கிறேன். குடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு போங்க. நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, இது நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.